ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல தான் வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 336 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 56,100 இருந்து 1,77,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 31 டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஆஃப்காட்ல இருந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதுல வந்து மேல், ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ ஃப்ளையிங் கேட்டகரிலயும் அதே மாரி கிரவுண்ட் டியூட்டில வந்து டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் கேட்டகரில தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா, உங்களுக்கு 2 டிசம்பர் அன்னைக்கு வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அன்னையிலிருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் வந்து 31 டிசம்பருக்குள்ளார அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ 2 வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க. அதுல எதுல வேணாலும் நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க, நீங்க வந்து ஃப்ளையிங் கேட்டகரில வந்து இப்ப நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு வேக்கன்சி வந்து பாருங்க, மென்னுக்கு வந்து ஒரு 21 வேக்கன்சி. ஸோ விமென்க்கு வந்து பாருங்க ஒரு 9 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதே மாரி கிரவுண்ட் டியூட்டில டெக்னிக்கலுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஏஇ கேட்டகரில வந்து பாருங்க ஒரு 95 வேக்கன்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஏஇல எல் கேட்டகரிக்கு வந்து பாருங்க 27 இந்த மாரி வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அது மாரி கிரவுண்ட் டியூட்டில நான் டெக்னிக்கலுக்கு வெப்பன் சிஸ்டம்ஸ்லயே வந்து பாருங்க, அட்மின்ல ஒரு 42, எல்ஜிஎஸ்ல ஒரு 13, அக்கவுண்ட்ஸ்ல ஒரு 11, இடிஎன் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாரி வந்து உங்களுக்கு பிரான்ச் வைஸா வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து பிரிச்சு குடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து டீட்டெயிலா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு 336 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில உங்களுக்கு ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்றீங்கன்னா, 20லேருந்து 24 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே பாண்ட் பிட்வீன் குடுத்துருக்காங்க. அந்த இயர்லேருந்து அந்த இயர்க்குள்ளார பிறந்திருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே கிரவுண்ட் டியூட்டில வந்து நான் டெக்னிக்கல், டெக்னிக்கல் கேட்டகரிக்குலாம் 20லேருந்து 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து பாருங்க பாண்ட் பிட்வீன் குடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு வந்து பிசிக்கல், மெடிக்கல்லாம் வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணுவாங்க. இனிஷியலா உங்களுக்கு ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும். ட்ரெய்னிங் பீரியட் வந்து பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ஃப்ளையிங் கேட்டகரிக்கும், கிரவுண்ட் டியூட்டில வந்து டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கும் வந்து 62 வாரம் ட்ரெய்னிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து 52 வாரம் ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. அந்த ட்ரெய்னிங்க நீங்க முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். ஸோ இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு இது ஸ்டைஃபனா வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் இல்ல, சாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா ட்ரெய்னிங் பீரியட் அப்போ ஒரு ரூ. 56,100 பேசிக் பே வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அத சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த ட்ரெய்னிங் அப்டின்னா வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எக்கச்சக்கமான சேலரி வந்து இருக்கும். 90,000க்கு மேல தான் வந்து சேலரியே வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் மாரி உங்களுக்கு ஒரு ரூ. 56,100 வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங்க்கு அப்புறம் வந்து இருக்கும். ஸோ இனிஷியலா 90,000க்கு மேல தான் உங்களுக்கு சேலரியே இருக்கும். ஸோ இதில வந்து பாருங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 1.25 க்ரோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க இதில செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாரி மெரிட்டல் ஸ்டேட்டஸ பொறுத்தவரைக்கும் அன்மேரிட் மேல், ஃபீமேல் 2 பேரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, ஹெல்ப் லைனுக்கு வந்து பாருங்க, டோல் ஃப்ரீ நம்பர் குடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, வெப்சைட்ல தான் வந்து டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அதையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு வெப்சைட் லிங்க். இதிலேயே வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஃப்ளையிங் பிரான்ச்னா இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ளையிங் பிரான்ச்ங்கிறத வந்து நீங்க ரீட் மோர்ங்கிறத குடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க, இப்ப ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அத பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து குடுத்துருப்பாங்க. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து இப்ப நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஸோ ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க வந்து முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு அந்த கிராஜுவேட் டிகிரி வந்து பாருங்க, இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க டீட்டெயிலா. ஸோ அதாவது டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் நீங்க முடிச்சிருந்தாலுமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க குடுத்திருக்கிற மாரி ஏஜ் வந்து ஆல்ரெடி நான் சொன்னது தான். 20லேருந்து 24 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ மெரிட்டல் ஸ்டேட்டஸ பொறுத்தவரைக்கும் சிங்கிள் தான் குடுத்திருக்காங்க. ஸோ அதில ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து மென் ஒன்லின்னு குடுத்திருக்காங்க. அதே மாரி வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து நீங்க 12ல வந்து மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து நீங்க படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் டிகிரியோ இல்லன்னா வந்து 4 இயர்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக் நீங்க முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இதில என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்குமே வந்து உங்களுக்கு வந்து அதில வேக்கன்சி இருந்துச்சு. அதுக்குமே இங்க வந்து தனியா வந்து இங்க குடுத்திருக்காங்க. ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கலாம். கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க, பிஇ, பிடெக் முடிச்சவங்கலாம் வந்து அப்ளை பண்ற மாரி குடுத்திருக்காங்க. ஸோ அதே மாரி கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்னா, அத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 20லிருந்து 26 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க குடுத்திருக்கிற மாரி மென், விமன் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ குவாலிஃபிகேஷனுமே இங்க வந்து குடுத்திருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க டீட்டெயிலா செக் பண்ணிக்கோங்க. இதில குடுத்திருக்கிற மாரி இதில ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க, மெக்கானிக்கல் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ற மாரி குடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு கிரவுண்ட் டியூட்டில வந்து நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா, ஸோ அதுக்குமே வந்து பாருங்க இங்க தனியா குடுத்துருக்காங்க. கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். வெப்பன் சிஸ்டம் பிரான்ச் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு 12த் நீங்க முடிச்சுட்டு டிகிரி இல்லன்னா பிஇ, பிடெக் முடிச்சவங்க,
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரான்ச்சுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனு. ஸோ அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு போஸ்டிங்கில் வந்து கொடுத்துருந்தாங்க பத்தில அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே தனித்தனியாக இருக்குது. ஸோ இதில் 12th முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கள் 12th முடிச்சுட்டு ஸோ நீங்கள் பிகாம் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்சி, சிஎஃப்ஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி நீங்கள் ஃபினான்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கள் தனியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து 2 டிசம்பர்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.